திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. 4436 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய மக்கள் நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மொத்தம் 4436 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. ரூபாய் 26.81 கோடி தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருவள்ளூர், பூவிருந்தவல்லி, பொன்னேரி, திருத்தணி, அம்பத்தூர், திருவொற்றியூர், பள்ளிப்பட்டு, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி மற்றும் மாதவரம் தாலுகா நீதிமன்றங்களில் மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டன. இந்த நீதிமன்றங்களில் உரிமையியல் வழக்குகள், மோட்டார் விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், காசோலை வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் மற்றும் வங்கி தொடர்பான வழக்குகள் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டன. மாவட்டம் முழுவதும் 25 அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் ஜே. ஜூலியட் புஷ்பா தொடங்கி வைத்தார். இதில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ரேவதி, குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி கலைப்பொன்னி, முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மீனாட்சி, மோட்டார் விபத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பி. தீனதயாளன், நில அபகரிப்பு வழக்குகள் சிறப்பு நீதிபதி சதீஷ்குமார், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் நளினி தேவி, முன்ஷிப் நீதிபதிகள் சோபாதேவி, வினோ, நீதித்துறை நடுவர்கள் சுனில் வினோத், இருதயமேரி, ராஜேஷ்குமார், வழக்கறிஞர்கள், வங்கி அலுவலர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். மாவட்டம் முழுவதும் 8670 வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுக்கப்பட்ட நிலையில் அதில் 4436 வழக்குகள் முடிவடைந்தன. ரூபாய் 26.81 கோடி தொகைக்கு தீர்வு காணப்பட்டதாக லோக் அதாலத் மக்கள் நீதிமன்ற அதிகாரிகள் தெரிவித்தனர்.